அதாவதுங்க, நான் இதை எதுக்கு சாம்பிள் போட்டு காட்டினேன்னா, நடந்த விஷயம் என்னங்கிறத அழுதுகிட்டே சீனை போட்டால் எல்லாமே உண்மையாயிராது. கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லா சாமி மேலே, எங்கள் அல்லா மேலே, என் பப்பு மேலே, கர்த்தர் மேலே ஆணையாக சொல்கிறேன். காலையில் உண்மையிலே ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போய் கரும்பு, ஜீனி, பச்சரிசி, பணம் 3000 ரூபா எல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் சரி அவகிட்ட கொடுத்துட்டு சுமிக்கிட்ட இவங்க ஏற்கனவே இவன் நேற்று வாங்கின காசை எனக்கு கொடுத்தா, நான் சரி என்கிட்ட தான் ரூபா இருக்குது, சரி நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கிடுவோம், எங்கள்கிட்ட போதுமான ரூபா இருக்குது, ஆண்டைய புண்ணியத்தில் நான் பொய் பேச விரும்பலை. நேற்று கூட ஒரு சகோதரி எனக்கு வெளிநாட்டிலேருந்து போட்டு விட்டாங்க, அதை வச்சு ட்ரெஸ் எடுத்துக்கிடுவோம்ட்டு எனக்கு கூட கேட்டேன். நான் வேணாப்பா, பொங்கலுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இருக்கிறத வச்சு நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போய் அவளுக்காகத்தான் சத்தியப்படி அந்த 3000 ரூபாயை கையில் கொடுத்துருவோம். பொங்கல் கரும்பு, ஜீனி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு வருவோன்ட்டு தான் போனேங்க. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலானே நான் பொய் பேசலை. வீட்டு வாசலில் போய் வண்டியை நிப்பாட்டினவுடனேயே வீட்டு ஹவுஸ் ஓனருடைய வீட்டுக்காரம்மா அந்த தங்கச்சி, அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் என் மேலே சத்தியம், எங்கள் அம்மா மேலே சத்தியம், குரான் மேலே சத்தியம், என் பப்பு மேலே சத்தியம். நீங்கள் எப்போ வீடை காலி பண்ணுறீங்க? இவ்வளவு நாள் அந்த அம்மா அந்த வார்த்தையை கேட்டதே இல்லை. எப்போ இதே நீங்கள் கமெண்டில் இப்போ கேட்டீங்க, நான் பார்த்தேன். இதே உங்கள் அம்மா வீட்டில் பாத்தியா ஓதுறப்ப சூர்யா அங்கே தகராறு பண்ணால் எல்லா பேரும் கட்டி உருண்டிங்க, அப்போலாம் விட்டுட்டாங்க. இப்போ மாத்திரம் காலி பண்ண சொல்கிறாங்களா? நீங்கள் என்ன நடிப்பை போடுறீங்களா, நாடகத்தை போடுறீங்களா, பண வசூல் வேட்டைக்கு இதெல்லாம் பண்ணுறீங்களா? இங்கே வாங்க, இதெல்லாம் பணம்லாம் நான் பார்த்தாச்சு. நான் இப்போ தீபாவளி அது நியூ இயர் பிறந்ததுலேருந்து எனக்கு ரூபா பணம் வேணான்னு சொல்லி, அன்பு இருந்தால் போதும் அன்பளிப்பு வேணான்ட்டேன். அதையும் மீறி ஒரு சில பேர் எனக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துங்கன்னு சொன்னாலுமே நான் கம்பல் பண்ணி கேட்குறதில்ல, அவங்களா தான் கொடுத்தாங்க. நேற்று ஒரே ஒரு சகோதரி, அவ்வளோதான். நான் அதையுமே வாங்கிட்டு நான் வச்சுக்கிறல, திலீபா கோவிலுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நாடகம் எதுக்கு போடணும்? ரெண்டாவது, நான் அங்கே போகிறேன், அந்த அம்மா உட்காந்து சொன்ன வார்த்தை, இவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் 2 பேர் கத்துறீங்க, ஒரே சவுண்டு, மாடியில் பக்கத்து வீட்டில் இங்கிட்டு குடியிருக்கிறாங்க, அங்கிட்டு குடியிருக்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது கத்துறது கீ வீட்டு வரைக்கும் கேட்குது. அவங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, பதிலுக்கு நீங்கள் திட்டுறீங்க. இவ்வளவு நாளாக இருக்கீங்க, எவ்வளவு ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு நிம்மதியாக இருந்தீங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க. வந்தாரா குனிஞ்சத்தலை நிமிராமல் போயிடுவாருங்கிற பேர் தான் இருந்துச்சு. இவங்க வந்தாங்க, ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு வீடை காலி பண்ணுங்கன்னு சொன்னதே அவங்க தான். இவ தான் முழுக்க 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 சுமி தான் காரணமே தவிர, இதில் சூர்யா என்னத்தை ஏற்றி விடுவா? என்கிட்டங்க ஒரு 5 கோடி ரூபா பணம், இந்த பக்கம் உங்கள் அம்மா வீடு, இது 2ல் உங்களுக்கு எது வேணும்னு கேட்டால், கடவுள் என்கிட்ட வரம் கேட்டால், சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா வீடு நான் கடைசி வரைக்கும் இருந்து இங்கேயே என்னுடைய மரணமும் இருக்கணும், அப்படித்தான் நான் நினைப்பேன். அவ்வளோ தூரம் அந்த வீடை நான் கோவில் மாதிரியும், அந்த வீடை நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்ன ஸ்டுடியோ பிடிக்க தெரியாதா? ஏன் மாதம் அவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வாடகையில் டெக்கரேஷன் பண்ணி, அந்த அவர் பேர் என்ன சாட்டை முருகனா அவரை மாதிரி, இல்லை சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி மைக்கெலாம் ரெடி பண்ணி ஏசியை போட்டு உட்காந்து நல்லா சுகபோகமாக வீடியோ போட எனக்கு தெரியாதா? பெத்த தாய் இருக்கிற வீடு தான் எனக்கு சொர்க்கம். அந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி தான், அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். எதாக இருந்தாலும் ஒருத்தன் கோபத்தில் வர்றான்னா எமோஷனலில் ஒரு 4 வார்த்தை பேசத்தான் செய்வேன். அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. நான் நேற்று நைட்டு முதற்கொண்டு என்னங்க ஆச்சு, 6 மணி லைவில் படித்து சொன்னேன்ல, கத்தாத கமாண்டு போடுறவன் எனக்கு ரிப்ளை கொடுக்குறதா இருந்தால் நீ வீடியோ போட்டு பேசிக்க, ஏன் லைவை கெடுக்காத சொன்னேனா இல்லையா? ஹவுஸ் ஓனர் கீழே இருக்காங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு, நீ 2 பேர் இப்படி தினம் சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தா வீடை காலி பண்ண சொல்லிடுவாங்க, எனக்கு தான் அதனால் பிரச்சனைன்னு சொன்னேனா இல்லையா? அவ்வளோ தூரம் சொல்லியும் இப்போ நான் என்ன அவளுக்கு என்ன இருக்க இடம் கொடுக்கலையா? இல்லை வீடு பார்த்து வைக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லலையா? இருப்பா, வீடுங்கிறது முதல்ல யூடியூபருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேமரா நம்ம வச்சு நீ பேசுகிற பேச்சுக்கெலாம் எங்கேயுமே 1 மாதம் கூட இருக்க முடியாது. இப்போ எங்களுக்கே ஏற்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிறதுக்கே இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி வீட்டு ஓனர் எங்களுக்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வீடை காலி பண்ணுங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது ஜனவரி 26 பிறந்ததுலேருந்து ஏற்பட்ட பிரச்சனை. நாங்கள் என்ன கோயம்புத்தூருக்கு என்ன சும்மா என்ன கோழி விளையாட போனோமா, இல்லை குண்டு விளையாட போனோமா, இல்லை பம்பரக்கட்டை சுற்றி ஆட போனோமா? வீட்டுக்கு பிரச்சனை, அங்கே கோர்ட்டில் கூப்பிடுறாங்க,
பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க அம்மா வர வச்சு உன்னைய பார்த்துக்கிற சொன்னதுக்கு நீ பார்க்கல. அப்படிங்கும்போது பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் வர சொன்னேன். மற்றபடி நீ என்ன எனக்காக நீ என்ன பண்ணுற? உனக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டேன். கத்திரியா கத்து, எதை வேணாலும் பண்ணு, உனக்கு வேண்டிய சாப்பாடு இதை வாங்கி கொடுத்துட்றேன். இருக்கிறது வீடுக்கு நான் வீடை கொடுத்துட்டேன். இருக்கிற வீட்லையாவது ஒழுங்காக இருக்கணுமா இல்லையா? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் வந்து இந்த சீன் போடுற வீடியோவுக்கு 7-8 விளம்பரம் வேறு. ஒருத்தி வந்து உண்மையான ஒருத்தி பிரச்சனை அழுதானா இதில் என்னைய வேறு கண்டென்ட்டுங்கிற. இவர் வீடியோ போடுறதுக்காக கட்டின பொண்டாட்டி எப்படி போனாலும் பரவாயில்ல போகட்டும்ட்டு இவர் உட்காந்துக்கிட்டு என்னைய கண்டென்ட் எடுத்து பேசுகிறாரு. ஏன் நீ ஒருத்தி தான் எனக்கு கண்டென்ட்டா? நான் நடந்த விஷயங்களை ஆதங்கத்தை மக்கள் முன்னால் நான் கொட்டுறேன். பாருங்கள், இப்படி பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொன்னால் வேகமாக கிளம்பி போனேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன். இவர் கால் வலிங்கிறதுனால இவரை வந்து நான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். ஊரில் உள்ளவங்க பூரா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை வந்து உசுப்பேத்துறாங்க. ஆனால் நான் அதையும் கேட்காம சரி உங்கள் உடல்நிலையை கருதி நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறியே. உசுப்பேத்துறவன் எவனாவது உனக்கு வந்து எதாவது பண்ண போகிறானா? நான் ஒரே வாழ்க்கை கேட்குறேன். இப்படி தான் பெட்ரோல் பிச்சையை உசுப்பேத்துனாங்க. யாரை? நம்ம செட்டப் கிளவிய. அவனை தூக்கி உள்ள வைங்க. 2 பேரையும் வந்து பொங்கல் கொண்டாட விடாமல் பண்ணுங்க. போடுறா வெடியை, பிரியாணியை போடுறா. எங்களுக்கு தான் தீபாவளி, அவங்க 2 பேரும் தீபாவளிக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். பொங்கல் கொண்டாடக்கூடாது. நாயில் இன்றைக்கி என்ன ஆச்சு? அதே இந்த பெட்ரோல் பிச்சை பொங்கல் கொண்டாட முடியாமல் இந்த மதுரை மத்திய சிறைச்சாலையில் பொங்கலுக்கு பதிலாக போக்சோவை கொண்டாடிக்கிட்டு இருக்கு, குண்டாசு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. உசுப்பேத்திரவன் வரப்போகிறது இல்லை. உனக்கு உசுப்பேத்திரவன் பூரா உனக்கு வீடு பிடிச்சி கொடுத்துட்டானா? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மாத்திரம் பதிலை சொல்லு. உன்னை ஏற்றி விடுறாங்கல்ல, அவனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவனை அதை பண்ணுங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கோங்கிறாங்கல்ல. உன் பின்னாடி இருக்கிறவன்ல ஒருத்தன் வாங்க சுமி எங்கள் வீடு காலியாக இருக்குது, இல்லை இருக்கிறவன் பூரா என்ன சும்மாவா வாடகை வீட்டில் இருக்கானா? எவனுக்காவது உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை ஏற்றி விடுறவனுக்கு சொந்த வீடு இருக்குமா இருக்காதா? அவன் ஒரு 10 வீடு வாடகைக்கு விட்டுருப்பானா? விட்டுருக்க மாட்டானா? ஏன் உனக்கு வீடு கொடுத்துருக்க கூடாதா? ஏன் கொடுக்கல? உலகத்தை புரிஞ்சுக்க. நீ எங்கே தான் சுற்றினாலும் கடைசியில் உன் புருஷன் நான் தான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீ எங்கே போயிட்டு வந்தாலும் உனக்கு வீடு கொடுத்து இப்போ அடைக்கலம் கொடுத்தது நான் தான். அப்படி கொடுத்த வீட்டில் எவ்வளோ கௌரவமாக இருக்கணும். நான் சொல்கிறேன்ல, வீட்டில் வந்து தகராறு பண்ணாத. வீடியோ வேறு, வாழ்க்கை வேறு. கமாண்டு பண்ணுறவன் 1000 கமாண்டை போடுவான். அவனுக்கெல்லாம் நீ உட்காந்துக்கிட்டு பதில் பேசிக்கிட்டு அவனை தேனா சூனா பூனா அவனுடைய விமர்சனம் அவன் வைப்பேன். அண்ணே நீங்கள் சூர்யாக்கா கூட இருந்தால் உங்களை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு ஒருத்தர் 4 பேர் 4 சொல்லுவேன். அதே நேரம் சுமியை கூட இருந்தால் உங்களுக்கு நல்லதுனே, அவங்க தான் உங்களுக்கு 23 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவங்க, 3 பிள்ளையை பெற்றவங்க அப்படி சொல்லும்போது மாத்திரம் பல்லு வாய் கிளியுது, ஏன்னு சிரிக்கிற. அதே நேரம் உனக்கு எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் வரும்போது அதையும் நீ என்ன பண்ணணும்? சகிச்சுக்கிட்டு தான் போகணும். உனக்கு நல்ல கமெண்ட் போட்டால் அதை படிங்கிற, உன்னைய பேடு கமெண்ட் போட்டால் படிக்காதங்கிற, உன்னைய பற்றி வந்த கமெண்ட் பூரா பேடு கமெண்ட். நான் அதனால தான் லைவை கூட 50 நிமிஷத்தில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அன்னைக்கே சொன்னேன், நாங்கள் பொதுவாக பேசிக்கிடுவோம். இப்போ ஒருத்தர் இடமில்லாமல் அலைகிறீங்க, சம்மந்தக்காரம்மா வீட்டில் நீ எத்தனை நாள் இருந்துருவ? பெத்த பிள்ளை உனக்கு வீடு தரல, 2வது மையன் உன்னைய மதிக்கலை, உனக்குன்னு இருக்கிற ஆதரவு நான் தான். அப்போ என்கிட்ட எப்படி அனுசரித்து போகணும்? இன்றைக்கி ரோடாக நீ தெருவா சுற்றுனா உனக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறா? இப்போ அந்த சம்பந்தக்காரமாக இருக்க போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. என்னை வந்து துரத்தி விட்டுட்டாரு, என்னை நெஞ்சு மேலே எத்த வந்தார். உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, அந்த அல்லா மேலே ஆணையாக சொல்லு, உன்னை நெஞ்சு மேலே நான் எத்த வந்தேனா? வீணான அபாண்டமான பழியை என் மேலே தூக்கி போடக்கூடாது. நீ என்னை அடிக்க வந்தியா இல்லை நான் உன்னை அடிக்க வந்தேனா? என்னை கையை நேற்றே லைவில் இருக்கும்போதே கமாண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, என் கையை பிடிச்சி நீ முறுக்கலைய அந்த வீடியோ எடுத்து நான் போடவா லைவ்லேயே அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் கட்டின புருஷனை கையை முறுக்குற, இது போக நாக்க துருத்துற. என்னை எத்தனை கேள்வி கேட்டேன். இப்போ வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்காரம்மா அப்படி சொல்லிட்டாங்கன்னு, ஏன்னா எனக்கு என்ன தேவையாங்க? கண்டென்ட் எதை வச்சு யார்? நான் கண்டென்ட் போடுறவனா இருந்தால் நான் வேறு மாதிரி நேரம் பேசிட்டு போயிருப்பேன். ஹாய் மக்களே, இந்தாங்க பொங்கலுக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என் மேலே சிம்பத்தி வரும்ல. கட்டின பொண்டாட்டி இருந்தால் கண் கலக்காமல் பார்த்துருக்கேன். 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் கூத்தியா கையில் ரேஷன் கடை காசு பொங்கல் காசை கொடுக்காம பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெருமை தானே எனக்கு வந்திருக்கும். அதை விட்டுவிட்டு இல்லாததை எப்படி இருக்கிற மாதிரி நான் சொல்லுவேன். வீட்டு ஓனர் கூப்பிட்டு திட்ட போய் தானே அதே எமோஷனலில் அதே கோபத்தில் உள்ளே வர்றேன். 4 வார்த்தை வந்து கேட்கத்தான் செய்வேன். உன்னால தான்ப்பா எனக்கு இந்த பிரச்சனைனா
அப்போ நீ பொறுமையாக இருந்திருக்கணும்ல. சரிங்க, இனிமேல் நான் அப்படி பேசலை. நீங்கள் எங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் தான் ஆதரவு, எனக்கும் என் சின்ன மகனுக்கும். உங்களால் என்னால் உனக்கு இன்னும் ஒரு காரியமாக ஆக போகிறது இல்லையா? அவனுக்கு என்ன கல்யாணம் இருக்குது, நாளைக்கு உனக்கு வீடு பிடிச்சி கொடுக்கணும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீ உன் கழுத்தில் போட்டிருக்க நகையை போய் நான் அடகு வைக்க விட்டுருவேனா? சரி பாவம், ஒன்று கண்ணே கண்ணுன்னு உன் கழுத்தில் ஒரு 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 செயின் தங்கத்துக்குன்னு கிடக்கு. அந்த அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் குத்தியாக்கிட்டையும் அப்பாட்டி வீட்லேயும் கொடுத்துருவேன். நானும் போராடுவேன்ல. அடுத்த மாதம் சரி, இந்த மாதம் ஏதோ 4 பக்கமும் 4 செலவாகி போச்சு. இஎம்ஐ கட்ட வேண்டியது, ஒரு சீட்டு காசவங்க நின்று ஒரு நெருக்க பண்ணதுனாலையும், ஒரு நகைக்கடைக்காரர் எங்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால. ஏன்னா நகைக்கடை கடன் தான் முக்கியம். கடனை சொல்லி வாங்கிட்டு வந்துட்டான். நகைக்கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, அப்போ ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, இப்போ போக போக ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. வாங்கின கடனை சீக்கிரமாக கொடுத்தாதானாங்க நாங்கள் அடுத்து பொருள் வாங்கணும், எங்களுக்கு கடைக்கு பொருள் வேணும். எங்கள் அப்பா திட்டுறாரு, கடை ஓனர் திட்டுறாரு, ஏன்னா 2-3 பேர் பார்ட்னரு. அப்படிங்கும்போது அங்கே பணப்பிரச்சனை நெருக்க விட்டுருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா மீடியாவில்? சரி இருக்கட்டுப்பா, இந்த மாதம் போனது போயிருச்சுப்பா, பணத்தை கட்டுப்பா, அவர் பிரச்சனையை முடி அப்படின்னு சொல்லி நான் தான் ஒரு சில விஷயங்களை செஞ்சேன். அடுத்த மாதம் வரட்டும், உனக்கு ஏதாவது நான் பண்ணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அந்தளவுக்கு என்ன கேவலமானவனா? கட்டின பொண்டாட்டி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கு என்ன வேண்டுதலா? எதுவும் பண்ணுவேன்ல. எதிர்த்தாலும் அவளை எதிர்த்து என்னால் பண்ண முடியும்ல. நான் இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, நான் யாருக்கும் பயந்தவன் கிடையாது. அது சுமியாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்னால் இது இப்படி நான் பண்ணித்தான் செய்வேன். இதை நான் எனக்கு வேணும், பணம் கொடுத்தே தீரு, நான் வீடு பிடிச்சே தீருவேன்னா நான் சொன்னது தான். அதே மாதிரி அவளுக்கும் சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி பூச்சாண்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். யாராவது வாங்கலேன், யாராவது ஆக்ஷன் எடுங்களேன், யாராவது இவங்க 2 பேரையுமே மதுரையை விட்டே துரத்துங்களேன். ஏன் நீ எதுக்கு துரத்துற? நாங்கள் நினச்சா நாளைக்கே காலி பண்ணி கோயம்புத்தூருக்கோ இலுப்பூருக்கோ திருப்பூருக்கோ எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் நாங்கள் வீடு பிடிப்போம். எங்கள் 2 பேரும் நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நேற்று கூட இந்த கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னால் இவளே கேட்டா, வாங்க ஒரு வீடு இருந்தால் பார்ப்போம், பேசாமல் காலி பண்ணி இங்கே வந்துடுவோமா அப்படின்னு கூட கேட்டா. நான் வேணான்னு சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த காரணம் உனக்கு நீ கேட்டால் அப்புறம் அப்போயாவது என்னை நம்பு. நாளை பண்ண அவங்க வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா, சுமிக்கு ஏதாவது பிரச்சனைனா, இல்லை என் மகன் கல்யாணம்னா நான் ஊரில் இருக்கணும். என் ஊர், என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்குன்னு பார்த்து ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிற வரைக்குமா நான் இருந்தாகணும். சுமி இப்படியே இருக்க மாட்டேங்குது. திடீர்னு நான் தான் மையம் பற்றி விட்டுட்டேன். அவளை விட்டுட்டு நான் பாட்டுக்கு 225 கிலோமீட்டர் தள்ளி கோயம்புத்தூர் போயிட்டேன்னா நாளை பின்ன ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுதோ, ஒரு ஆத்திர அவசரமோ, நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே 5 மணி நேரம் ஆகி போயிடும். நான் பக்கத்தில் இருந்தாதாப்பா அது நல்லது. அதுக்காகவாவது நான் இந்த ஊரில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உனக்காக நான் வரைஞ்சி கட்டிக்கிட்டு நான் பேசினேன். ஏன் நீ என்னமோ உட்காந்துக்கிட்டு யாராவது வாங்க உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் அப்படி என்னமோ உனக்கு நான் கொடுமைப்படுத்திட்டேன்? உனக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து படுக்கிறதுக்கு இடத்த கொடுத்து நீ நல்லா இருன்னு சொல்லி 3 வேளைக்கு உனக்கு சோறு போட்டதுக்கு என்னையவே ஊரை விட்டு காலி பண்ணு, யாராவது உதவி செய்யுங்க, யாராவது இவங்க மேலே கேஸை கொடுங்க. யார் கொடுப்பா? நீ பண்ண வேலைத்தனத்துக்கு மக்கள் முன்னால் இப்போ யாருக்கு நல்ல பேர் இருக்குது, யாருக்கு கெட்ட பேர் இருக்குது? உன்னையே தான் பூரா பேரும் காரி துப்புறாங்க. அந்த மனுஷன் பாட்டுக்கு உனக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து எங்கே போனாலும் நீ போயிட்டு வந்தாலும் சரின்ட்டு வேற விட இருந்தால் அப்படி இருப்பானா? கட்டின பொண்டாட்டி 2 நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு போவா, 2 நாளைக்கு நான் ஒன்று சொல்லவா, நீ பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போனியோ என்ன போனியோ எனக்கு தெரியாது. ஆனால் 1000 பேர் 1000 சொல்கிறாங்க. அவள் போய் யார் கூடயோ ஓடி போயிட்டா, பாண்டி கூட போயிட்டா, காரில் போயிட்டா, 2 நாளாக போய் அவளுடைய ஆசைகளை பூரா தீர்த்துட்டு வந்துட்டா, அவளுடைய வெறியெல்லாம் அடக்கிட்டு வந்துட்டா. என்னென்னமோ என் காதுக்கு வருது. நான் எதையாவது நம்பினேன்னா? இல்லை நான் யாருக்கிட்டையாவது இவளே என்கிட்ட என்னென்னமோ சொன்னான், நான் ஆதாரம் தரவான்லாம் கேட்டான். என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும். அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், வந்துடுவா. வந்தால் அவளுக்கு அடைக்கலை, என் மகனும் கொடுக்கல, நான் தான் கொடுத்தாகணும்னு சொல்லி உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நீ போனால் இப்போ நான் தான் பதறேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? வீடியோ போட்டு என்னை அசிங்கப்படுத்தியிருக்க. இவனை ஊரை விட்டு வரட்டுங்க, இவனை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, யாராவது ஏதாவது பண்ணுங்க, என்னை அடிக்கிறான் மிதிக்கிறான். யாராக இருந்தாலும் கோபத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறது சகஜம்தான். நான் ஒன்று பேசினேன், நீ ஒன்று பேசினேன், எனக்கு என்ன ஆதங்கம்? இருக்கிறதே எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு, ஒரே எனக்கு அடைக்கலம், எனக்குன்னு சொல்லி ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு சந்தோஷம் என் பெத்த தாய் வீடு. எனக்கு வேறு எந்த பிரச்சனை கூட நான் அதை சமாளிச்சிருவேன். என் தாய் வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா
எங்கள் அம்மா என்ன நான் இப்போ வீட்டு ஓனர் காலில் விழுந்தேன், அது தெரியுமா உனக்கு? நீ இதெல்லாம் பொய் நீ சொல்லுவ, மீடியா முன்னால் என்னை அவதூறு பரப்புவ. அவர் வந்து என்னை விட வயசில் கம்மியானவர் தான். என்னை அவர் அண்ணேண்டேன். அண்ணே மன்னிச்சுக்கங்கண்ணே, உங்கள் காலில் விழுந்து கேட்குறேண்ணே. ஏதோ எங்கள் அம்மா வாழ்ந்த வீடு, ஏதோ அவங்க இருந்துட்டு போன இடம், எங்கள் அம்மா செத்ததாக கூட நான் இன்னும் நினைக்கலண்ணே. அந்த வீடை தானே நான் கோவிலாக நினச்சி ஏதோ சாயங்காலம் வர்றேன்னா 1 மணி நேரம் லைவ் போடுறேன், காலையில் வர்றேன்னா ஒரு வீடியோ போட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். வேறு ஏதாவது அங்கே என்ன பாத்ரூமை புழங்குறேன்னா இல்லை வேறு ஏதாவது எதுக்காவது யூஸ் பண்ணுறேன்னா ஒன்றுமே கிடையாது. சத்தம் இல்லாமல் தானே இருந்தேன். ஆமாம் பாய், நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க. இப்போ ஒரு 10-15 நாளாகவே இந்த வீட்டில் ஏகப்பட்ட சவுண்டு, ஒரே குய்யோ முய்யோன்னு சவுண்டு கேட்குது. வார்த்தைகள், கெட்ட கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் இங்கே பாரு. இன்னும் சொல்கிறேன் சுமி, உனக்கு சந்தேகமாக இருக்கா? நான் என்னமோ வந்து இவளை வந்து வீட்டு ஓனர்கிட்ட போய் பேச போகிறேன்னு சொன்னாலாம், நான் வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, நீ வெளியே போன்னு சொல்லி இழுத்து பற்றி விட்டேன். நான் ஏன் தெரியுமா பேசக்கூடாதுன்னு சொன்னேன்? நீ போய் பேசுனா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். இதே நான் பேசுகிறது வேறு. நான் ஒரு தன்மையானவன், நான் கையில் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயங்காதவன். மக்கள் உங்கள் மீடியா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கமாண்டு போடுறவனே என்னை திட்டாலோ இல்லை அவனுக்கு எனக்கு சண்டைனாலோ நான் தவறுதலாக ஏதாவது வார்த்தையை விட்டுட்டாலோ, மாப்பிள்ளைகளா என்னை மன்னிச்சிருங்கடா, தங்கச்சி பிள்ளைகளா என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி நான் ஒரு குணமாக போகிறவன். என்கிட்ட ஒரு பொறுமை இருக்கும். ஆனால் நீ அப்படி கிடையாது. ஏய், அதை எப்படி வீடு எதுக்கு நீ காய் பண்ண சொன்ன? நான் அதெல்லாம் என்ன பண்ணேன், இதென்ன நான் என்ன பேசினேன்னு சொல்லி நீ ஏதாவது பேசி நான் வந்து ஒட்ட வச்சுருக்கிறதே நீ உடச்சி விட்ருவேன். நான் பாட்டுக்கு ஏதாவது பேசி ஒரு சமாதானமாக போனால் கூட, என்ன பாய் நீங்கள் வந்து நல்லா பேசிட்டு போகிறீங்க, உங்கள் பொண்டாட்டி வந்து காலு மூணுன்னு கத்திக்கிட்டு போகுது நாய் மாதிரி. இது எதுக்கு எங்களுக்கு தேவையா? கிளம்புங்க. நீங்களாவது பேசாமல் அமைதியாக சாந்தமாக பேசுனீங்க. இந்த பொம்பளை என்னடானா வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கு, ஒரு சண்டை வருதுன்னே வச்சுக்கிருவான். அவங்க இல்லை எங்களுக்கு வீடு வேணும் கொடுத்தே ஆகணும்னா, அண்ணே ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கண்ணே, 1 மாதம் கொடுங்கண்ணே. நான் பேசுகிற பேச்சு வேறு. இவ போய் என்ன பண்ணுவா, மீடியாக்குள்ளே இப்படி கத்துறா, கமெண்ட் போடுறவனை பார்த்து தேனா முண்டை, இந்த முண்டை, அந்த முண்டை, அதை மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் ஏதாவது 4 வார்த்தைகளை விட்டுட்டான்னு வையி, நான் தான் பெரிய ஆள் டானுங்கிற மாதிரியே பேசுவாள். ஆனால் இவன் ஒன்றுக்காகாத ஒரு உப்புக்கு சப்பானி, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவ. இவன் வீரத்தையும் வேகத்தையும் போய் ஓனர்கிட்ட காட்டுவான். அப்போ அப்படியா, எனக்கே சவாலை, கிளம்பு, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இதாகி போயிடும், பஞ்சாயத்து ஆகி போயிடும். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன்ட்டு பொடிச்சிட்டு கிளப்ப சொல்லிடுவாங்க. அதுக்காகத்தான் உன்னை வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட போகாதப்பா, நான் பேசிட்டு வந்துட்டேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு சண்டையே நடக்காத மாதிரியும் பேசுனது பூரா கண்டென்ட் மாதிரியும் என்னமோ இப்போ இவ போய் அழுகிறது சீன் போடுறாளே, இப்போ இதுக்கு பேர் என்ன கண்டென்ட்டை? நீ மாத்திரம் மக்களை கூப்பிடுற, மக்களே வாங்க என்னையை காப்பாற்றுங்க, வாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்க, இவனை ஊரை விட்டே துரத்துங்கங்கிறியா? அப்போ அதெல்லாம் கண்டென்ட்டை? நீ போடுற உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதை நான் உண்மை நம்புகிறேன்ல. நான் அழக்கூட இல்லையே, நான் அழ போனேன், பார்த்தா வெங்காய வியாபாரி வந்துட்டேன், அதோட வந்த அழுகை நின்று போச்சு. நான் அப்படியே புலவில் அப்படியே ஆத்திரத்தில் பொங்குறேன். வடிவேல் ஒரு படத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பாருடா, டே மூதேவி, அது இல்லைடா, அந்த இருக்குடா, அது போன வாரம் சூசைட் பண்ணிட்டு போன சாந்தியோட போனோம்டா, இங்கே போடா, இங்கே இருக்குடா உங்கள் அப்பாவோட சாம்பல் அப்படிங்கிற கதையை நான் அப்போத்தான் அழுக போகிறேன். பார்த்தா வெங்காய வியாபாரி வந்துட்டேன், அதோட வந்த அழுகை நின்று போச்சு. எனக்கெல்லாம் ஒரு புலவில் அழுதாதான். அதுக்கே வந்து நாடகம்ட்டாங்க. மாமா நீ பேசுனது உன் நாடகம் சூப்பரு, யாரும் காசு போட மாட்டாங்க. நான் கேட்குறேன், எனக்கு எதுக்குடா காசு? இப்போ நான் உங்களோட காசு வந்து நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னேன்னா, என் வீட்டு ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரு, என் பொண்டாட்டிக்கு இம்மீடியட்டாக வீடு பார்த்து கொடுக்கணும், யாராவது பண உதவி பண்ணுங்க, உங்களுடைய சப்போர்ட்டு வேணும்னு சொல்லி யாருக்கிட்டையாவது கெஞ்சினேன்னா, இல்லை பணம் போடுங்கன்னு ஏதாவது அந்த வீடியோவில் ஒரு வார்த்தையாக சொன்னேன்னா, நானே கேட்கலன்னாலும் நீங்கள் எதுக்கடா முந்திரி கொட்ட மாதிரி முட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு நாடகம்? மக்களே, இவன் வந்து பண வேட்டை ஆடுவதற்காக இதையெல்லாம் பண்ணுறேன், இவன் பொண்டாட்டிக்கு வீடு பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக பணம் கேட்குறேன். ஏன்டா மூதேவி, அப்படி பணம் கேட்குறதா இருந்தால் தான் அவள் வந்து இறங்கின அன்றைக்கே உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன்ல. 15-20 நாள் அவளை உட்கார வச்சுட்டு இன்றைக்கி தான் கேட்கணும்னு எனக்கு நான் தலையெழுத்தா? இல்லை கேட்டவுடனே நீங்கள் ஒரே தான் நொட்டி தள்ளிட போகிறீங்களா? நான் கேட்குறேன். அதை தான் எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டீங்கல்ல. பண வரவு செலவு வந்துட்டு பாசங்கூசம் எல்லாம் போச்சே. நானே சும்மா உட்காந்துருக்கேன் வெறும் ஆளை. சரி, ஏதோ நேற்று போட்ட ரூபாயில் ஒரு 3 ரூபா வந்துச்சு, அதை வச்சு ஏதோ பால்டப்பா குரூப்பு என் மேலே பாசம் வச்சு
ரூபாயை போட்டுச்சு. அதில் போய் இந்த திலீபாவுக்கு எடுக்கிறதா, அமிர்தம்மாவுக்கு எடுக்கிறதா, இல்லை கோவை இது யாருக்கு திலீபாவை இவனுக்கு சூர்யாவுக்கு எடுக்கிறதா, கோகுலுக்கு எடுக்கிறதா. கோகுலுக்கு தான் கோவை கார்த்தின்ட்டேன். 2 நாளாக அங்கே இருந்தோம்ல, அதனால் கோவை கார்த்தி மைண்டே ஓடுது. அப்படி போய்கிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கை. நான் ட்ரெஸ்ஸே எடுக்க போகிறதில்ல. உடனே வர்றாங்க, வசூல் வேட்டை ஆரம்பம், வசூலை போட போகிறேன், யாரும் நம்பாதீங்க, முட்டா பயல்களாக இருக்கீங்க. ஏன்டா டேய் போங்கடா. அதான் ரேஷன் கடையில் எனக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த அவளுக்கு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன் 6000 ரூபாயை வச்சு ஒரு மனுஷன் பொங்கல் கொண்டாட மாட்டானா? அதுலேயும் வசூல் வேட்டை தானே. சரி, அப்படியே வீடு வேணும்னா ஏன் எங்கடா அடுத்த மாதம் யூடியூப் வர்ற வருமானத்தில் வாங்கி கொடுக்க மாட்டேனா? ஒத்திக்கு பிடிக்க மாட்டேனா? இல்லை வாடகை பிடிச்சி கொடுக்க மாட்டேனா? இல்லை எதாவது பண்ண மாட்டேனா? எதுக்குடா போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு கமாண்டை பார்த்தேன். இன்னமும் நீங்கள் திருந்தலடா. நாடகம் போடுறேன், வசூல் வேட்டை ஆடுறேன், மக்களை நம்பாதீங்க, நடிப்பு பத்தலை, ட்ராமா சூப்பரு, மூடிட்டு போங்கடா. பிடிச்சா பாரு, பிடிக்கலைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போ. அதை விட்டுவிட்டு கமாண்டுக்கு தான் இப்போ நான் கிடச்சேனா? போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு. நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். இதில் வந்துக்கிட்டு வேகமாக வர்றாங்க, வந்துக்கிட்டு கமாண்டை போடுறாங்க. கமாண்டு போடுங்க, நல்ல கமாண்டாக போடுங்கப்பா. 6 மணி லைவில் பார்ப்போம். பாய்.